நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அயன் கவுண்டர் இருக்குது, லாங் ஸ்டாண்டில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதில் கேப் டவுன் கேப் அப்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. சார் நான் எனக்கு பை பண்ணியிருக்கேன், நாளைக்கு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை நான் செல் பண்ணியிருக்கேன் கேப் அப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஃபியர் இதில் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம லாங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது நம்ம மந்த்லி வந்து நம்மளோட இன்கம். Hi there guys, this is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம பட்ஜெட் அப்போலாம் நிறைய ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருந்தோம். ஏன் ஆப்ஷன் பெட்டர், மற்ற ட்ரேடிங்கை காட்டிலும் ஏன் ஆப்ஷன் பெட்டர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் ஆப்ஷன் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் ஒரு சேயிங் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சேயிங்னா, ஆப்ஷன் மார்க்கெட் வந்துட்டு லிமிட்டட் ரிஸ்க் வித் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ஸ், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போதுமே ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரும். இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் ஆவாங்க. நிறைய பேர் இதனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, நிறைய பேருக்கு வந்து மணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் டெக்னிக்கல்லாம் படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் என்ன ஆகுனா காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே வரலாம். அப்போ என்ன பண்ண முடியும்னா, உங்களால் கொஞ்சம் லாஸை வச்சு உங்களால் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆளுங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனை வச்சு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளால் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அப் ட்ரெண்டாக இருக்குன்னா, டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா, சைட் வேஸாக இருக்குன்னா, அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம உருவாக்க முடியும். நீங்கள் நார்மல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அயன் கவுண்டர் இருக்குது, லாங் ஸ்டாண்டில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகணும், லட்சம் அப் ட்ரெண்ட் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா, புட்டியும் காலையும் இந்தந்த ப்ரைஸ்க்கு வாங்கி வைக்கலாம். என்ன பண்ணலாம், மேலே போகும்போதுன்னு தெரிஞ்சால் கால் வாங்கி வைக்கலாம். அது இன்சூரன்ஸ்க்காக. திடீர்னு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக இன்சூரன்ஸ்க்காக என்ன பண்ணலாம், புட்டியும் வாங்கி வைக்கலாம். இதை நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பண்ண முடியாது, நீங்கள் பையும் செல்லும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சரில் பண்ணிங்கன்னா மேலே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு ரெண்டுமே வாங்கி வச்சிட்டிங்கன்னா, மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைச்சே அதுக்கு ப்ராஃபிட் காட்டும், அதோட லாஸ் எங்கே காட்டும்னா உங்களுக்கு செல்லில் போனதில் காமிக்கும். அதனால ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி வராது. இது ஆப்ஷனில் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி கண்டுபிடிக்கும். ஒரு காலுக்கு இந்த கால் வாங்கி வைக்கலாம், போட்டு இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு மேலே போகும்போது ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைட் வேஸில் போகுதுன்னு லட்சே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலான்னா அதுக்கான இதுலாம் இருக்குது, ரைட்டிங்லாம் போடலாம். எப்படி இருந்தாலும் சைட் வேஸில் போகுதுன்னா உங்கள் ப்ரீமியம் என்ன ஆகும், எப்போதுமே ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக மேலே இருந்துக்கு இதையும் ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டிங் பண்ணுறவங்களாம் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லட்சே வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கா அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் தி மணியில் இருக்க என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்டிபி போய் ப்ரீமியம் போய் வாங்கி வச்சுக்கலாம். அதனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ் இதில் வந்துட்டு ஃபிக்ஸட். நீங்கள் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கும் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. லட்சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3000 ரூபாய் தான் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது அது கீழே உங்களுக்கு லாஸே வராது. என்ன பண்ணாலும் அது கீழே உங்களுக்கு லாஸே வராது. அதனால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த பேனிக் இருக்கும், பயப்படுவாங்க. லாஸ் திடீர்னு அக்கௌண்ட்டில் லாஸ் பயங்கரமாக ஆயிடுச்சுன்னா, 10,000 ரூபா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த கேப் டவுன் கேப் அப்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. சார் நான் இன்றைக்கி பை பண்ணியிருக்கேன், நாளைக்கு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை நான் செல் பண்ணியிருக்கேன் கேப் அப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஃபியர் இதில் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா லாஸ் வந்தால் இவ்வளோ தான், அதுக்கு மேலே என்ன ஆகாது, உங்களுக்கு லாஸ் வரவே வராது. அதனால அந்த ஃபியர்லாம் வராது. அந்த பேனிக்லாம் நீங்கள் எதில் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, இது ஆப்ஷனில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். லாஸ், லிமிட்டட் ரிஸ்க் வித் அன்லிமிட்டட் ப்ராஃபிட், இது எல்லாமே எதில் வரும்னா உங்களுக்கு ஆப்ஷனில் தான் வரும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஆப்ஷனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷனில் போகும்போது என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம லாங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது நம்ம மந்த்லி வந்து நம்மளோட இன்கம்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். லட்சே மந்த்லி உங்களுக்கு இன்கம் வந்து ஃபிக்ஸடாக வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய பேர் பிடிக்காது, நான் இன்வெஸ்டராக போகிறேன் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர்ஸில் போகலாம், ஷேர்ஸ் இல்லாமல் எங்கேயும் வரலாம், நீங்கள் ஆப்ஷனில் வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மந்த்லி வந்து இவ்வளோ இன்கம் வந்தால் போதும் இப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ஷனில் நீங்கள் போகலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ட்ரேடர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இது எதுக்கு யூஸ் பண்ணால், வீக்லி உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எதுக்குன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீக்லி அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பைரி அப்போ என்ன ஆகுனா, நிறைய பேர் வந்து காலை போட்டு வாங்கி வச்சுருந்தவங்களாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டான
ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கணுமோ, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காலை வாங்கணுமோ, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட்டை வாங்கணுமோ என்ன பண்ணுவோம், கம்மியான ப்ரைஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி லிமிடெட் ரிஸ்க்குனால என்ன பண்ணுவோம், கம்மியாக வாங்கி வச்சுட்டு மினிமம் என்ன பண்ணுவோம், டபுள் இல்லை ட்ரிபிளில் கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா, நல்ல எக்ஸ்பைரி எப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் தான், கரெக்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு அது எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு தெரியும். எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க, ஆனால் எந்த சைடு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுமா இல்லை கீழே மூவ் ஆகுமா. என்ன தான் நம்ம ஆப்ஷன் படித்தாலும் கடைசியில் எது பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். நல்லா ஒழுங்காக படிச்சுட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ஷனில் உள்ள என்ட்ரி ஆக முடியும். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் நான் கூட என்ன தெரியணும் உங்களுக்கு மூமெண்ட்டில் இருக்கு. இருந்தாலும் என்ன தெரியணும் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக போதா இல்லை கீழே மூவ் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷனோட உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ப்ராஃபிட்லாம் காமிச்சிருப்பாங்க. நானே எனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்னன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அதையும் நீங்கள் இப்போ வேணா பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா வெறும் 27,000க்கு எடுத்த ட்ரேட் என்ன ஆச்சுன்னா 65,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா 2 to 2.5 டைம்ஸ் அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு. ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியும். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் போனீங்கன்னா போகலாம். என்னன்னா நீங்கள் 27,000 அப்படியே மொத்தமாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படியே என்ன ஆகுனா அன்லிமிட்டெட் ரிஸ்க், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும், லாஸும் அதிகமாக வரும். இதே ஆப்ஷனில் போகும்போது என்ன இருக்கும், உங்களுக்கு லிமிட்டட் ரிஸ்க் இவ்வளோ தான், நான் ரிஸ்க் எடுத்து போகிறேன். ஆனால் அது ப்ராஃபிட் வரும்போது மினிமம் டபுள் இல்லை ட்ரிபிள். சம் ட்ரேட்லாம் வந்துட்டு 100 மடங்கு 120 மடங்கு போன ட்ரேட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆப்ஷனில் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் போக முடியாது. ஃபியூச்சர்ஸில் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆப்ஷனில் உங்களுக்கு எப்போதுமே ரிஸ்க் கம்மி. இதெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் வந்து ட்ரேட் ஹெச்எஸில் உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரோம். அப்படியே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் இருக்குதான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், பை பண்ணுமா செல் பண்ணுமா, மார்க்கெட் எந்த சைடு மேலே மூவ் ஆகுதுன்னு தெரியணும். மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கால் வாங்கி வைக்க முடியும். இல்லை மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், புட்டு வாங்கி வைக்க முடியும். அதான் ட்ரேட் ஹெச்எஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு வீடியோவும் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஹெச்எஸில் வந்துட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் திறந்துருக்காங்க. எதுக்கு நான் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு என்னென்னா, எல்லாரும் மார்க்கெட்டில் ஒன்றா உட்காந்து, இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே உட்காந்து ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டில் தான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்ற பிஸ்னஸ் அந்த மாதிரி கிடையாது. மற்ற பிஸ்னஸில் லட்சே ஒரு ஹோட்டல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்காருன்னா பக்கத்துலேயே இன்னொருத்தர் ஹோட்டல் போடுறாருன்னா அவரோட கஸ்டமர்லாம் எங்கே போயிடுவாங்க, பக்கத்தில் போயிடுவாங்க. அதனால இவருக்கு லாஸ் ஆகும், அவருக்கு ப்ராஃபிட் வரும். அந்த பிஸ்னஸில் மட்டும்தான், ட்ரேடிங்கில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ட்ரேடிங்கில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பக்கத்தில் இருக்க ஷேர் பண்ணலாம். அவரோட ஐடியாவை என்ன பண்ணணும், உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். லெட்ஸே அவர் டாடா மோட்டார்ஸ் பை பண்ண போகிறார், என்ன பண்ணுவார், அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். அப்போ 2 பேரும் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவருக்கு ஷேர் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோ, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோ. இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். எங்களோட ட்ரெயினர்ஸோட சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்ககிட்டே கேட்டுக்கலாம், பக்கத்தில் இருக்குன்னு கேட்கலாம், யார் நீங்கள் ட்ரெயினர்ஸ்கிட்டே கேட்டுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோ. எதுக்குன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க ஸ்கூல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த மண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஆஃபீஸ்லையும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கே தெரியாதவங்க அவங்களுக்கு நான் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் மார்க்கெட்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் போகும். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கவங்க அவங்களும் ஆசைப்படுவாங்க, நாங்களும் எப்படி சார் ட்ரேடிங் ஃப்ளோர் வருது, நாங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா February 8th அன்னைக்கு ஆன்லைன் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரேடிங் ஃப்ளோர் இல்லாதனால அவங்களுக்கு சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் மட்டும்தான் ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்குது. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்காக என்ன பண்ணிருக்குன்னா குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த குரூப்பில் ட்ரேடிங் ஃப்ளோர் அதை எப்படின்னு வச்சுக்கலாம்னா ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஐடியாவை வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், முன்னாடி படித்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஐடியாஸும் அதில் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டு வச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் என்ன ஷோட்டு பை பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடியாஸும் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்குது. அதான் அந்த குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.